quality, blindness doesn't dim the flavor. இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க கேட்ட டவுட்டுக்கு ஆன்சர் பண்ணிட்டு போயிடலாம். அவங்களோட மெஷர்மெண்ட்லாம் எப்படிக்கா நீங்க கரெக்டா மெஷர் பண்ணீங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நான் ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு வீடியோல சொல்லியிருந்தேன், நான் ஒரு 4 மெம்பர்ஸ்க்கு கேட்டரிங் சர்வீஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் ஒரு நாளைக்கு டே நைட்டு ஆஃப்டர்நூன் 3 வேலையும் சேர்த்து ஒரு 30 பேருக்கு சமைச்சாகணும். ஸோ அது வந்து நான் டெய்லி சமைச்சு எனக்கு ப்ராக்டிஸ் ஆயிடுச்சு. ஸோ இவ்வளோதான் அளவு அப்படின்னு சொல்லி நான் கையில் அளந்து பார்த்துப்பேன். ஸோ கையில் தான் எடுத்து எல்லா பொருளையும் போடுவேன். அப்படி போடும்போது எனக்கு மெஷர்மெண்ட் கரெக்டாகவே தெரியும். நான் இதில் மெஷர் பண்ணி வைக்கிறதுன்னு நான் கையில் எடுத்து தான் அளவு எடுத்து பார்த்து தான் நான் மெஷர் பண்ணி ஒரு பவுலில் எடுத்து வச்சுப்பேன். ஏன்னா ஸ்பூனில் எடுக்கிறது அவ்வளோவா எனக்கு மெஷரிங் தெரியாது. கையிலனா கரெக்டாக மெஷர் பண்ணிடுவேன். அதே மாதிரி தான் எடுத்து இந்த பவுல்லையும் எடுத்து வச்சுக்குவேன். அதே மெஷர்மெண்ட் தான் உங்களுக்கும் நான் சொல்லிட்டு இருக்கேன். இதே அளவுல போட்டீங்கன்னா கரெக்டான மெஷர்மெண்டோட கரெக்டான டேஸ்ட், காரம், உப்பு எல்லாமே கரெக்டாவே அக்யூரேட்டா இருக்கும். நீங்க செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு வேற ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போயிடலாமா? இன்னைக்கு நம்ம வீடியோல நம்ம இப்ப வந்து சீசன்ல நிறைய நல்ல தக்காளி மலிவா கிடைக்குது. ஸோ அதனால ஒரு தக்காளி எடுத்து நம்ம தொக்கு மாதிரி செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா மழை காலத்துலலாம் நமக்கு ரொம்ப ரொம்ப சேஃப்டியா இருக்கும். டே டு டே லைஃப்ல சட்னியாவோ ஊறுகாயாவோ யூஸ் பண்ணிக்கலாம். மல்டி பர்பஸா யூஸ் ஆகும். அதை தான் இன்னைக்கு செஞ்சு பார்க்க போறோம். அப்படியே நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் வியூ பண்றவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே அந்த லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. தக்காளி தொக்கு செய்யறதுக்கு 1 கிலோ தக்காளி நல்லா செவப்பா கேட்டு வாங்கியிருக்கேன். பழமா நாட்டு தக்காளி கிடைச்சா இன்னும் உத்தமம். புளி ஒரு மீடியம் சைஸ் எலுமிச்சை அளவுக்கு எடுத்து வச்சிருக்கேன். கொட்டை இல்லாம அதுல எந்த ஓடும் இல்லாம நார் இல்லாம நல்லா கிளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். தாளிக்கிறதுக்கு தேவையான காஞ்ச மிளகாய் ஒரு 6-7 வத்தல் எடுத்து வச்சிருக்கேன். 25 கிராம் தனி மிளகாய் தூள், ரசப்பூண்டு 5 முடிச்சு எடுத்து நல்லா ஃபைனா நச்சு வச்சிருக்கேன். அரைச்சிடக்கூடாது. 1 காஃபி ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், வெந்தயப்பொடி 1/4 டீஸ்பூன், ஒரு கைப்பிடி கருவேப்பிலை, 100 to 150 ml கடலெண்ணெய், தாளிக்க தேவையான கடுகு. நம்ம நேவிகேஷன் கீஸ் கையை பார்த்து கொண்டு வந்து அடுப்பை ஆன் பண்ணியாச்சு. இப்ப சிம் பண்ணிப்போம். ஸோ ஒரு 3 லிட்டர் அளவுக்கு குழம்பு பாத்திரத்தை எடுத்து அடுப்பு மேல நான் பிளேஸ் பண்ணிட்டேன். அது ஹீட் ஆகட்டும். பாத்திரம் நல்லா ஹீட் ஆயிடுச்சு, அனல் தெரிக்குது. இப்போ நான் வந்து எண்ணெய் ஊத்திக்கிறேன். 1 2 3 4 ஸ்பூன் எண்ணெய் ஊத்திருக்கேன். எண்ணெய் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் புளிய சேர்த்துக்கலாம். உதிரா போடுங்க புளிய. இது நான் வந்து அம்மா கிட்ட சொல்லி கையில குத்தி வாங்கினது வீட்டு புளி. இது கடையில வாங்கினதுல அதுல நிறைய கசடு எல்லாம் இருக்கும். அது நமக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். புளி வந்து ஓரளவு நல்லாவே வறுபட்டுச்சு. எப்படி நான் இதை சொல்றேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம போட்டப்ப நல்லா புடிச்சுக்கிச்சு கீழே. இப்ப நல்லா வறுபட்டு உதிரா வந்துருச்சு. இப்ப நான் வந்து தக்காளி சேர்த்துக்கிறேன். தக்காளி வந்து வெட்டல, முழுசா தான் சேர்த்துக்கிறேன். தக்காளியை நல்லா உப்பு மஞ்சள் போட்டு வாஷ் பண்ணி நல்லா உடைச்சு அதுக்கப்புறமா ஃபேன் காத்துல வச்சு ட்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கூட ஈரம் இருக்கக்கூடாது. நாட்டு தக்காளி போடுறீங்க அப்படின்னா புளியோட அளவை கம்மி பண்ணிக்கணும். நல்லா இது வதங்கி சுருங்கிரும். அதுவாவே கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுறணும். கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கட்டும், கொஞ்சம் சுருங்கிரும். அதுக்கப்புறமா இன்னும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்க ஆரம்பிக்குது. அதோட மாய்ஸ்சர் எல்லாம் வெளியில வருது. எப்படி தெரியுது அப்படின்னா, நம்ம போடும் போது பாத்திரம் ஃபுல்லா இருந்துச்சு. இப்ப நீங்க வந்து லைட்டா கிண்டும் போதே நல்லா குழகுழப்பு தன்மை தெரியுது. லைட்டா கரண்டியை வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணி பாத்தீங்கன்னா உடையுது. இது கூட நான் இப்ப வந்து ஒரு கைப்பிடி உப்பு சேர்த்துறேன், கல் உப்பு. புளியும் அந்த தக்காளியும் வாசம் நல்லா கமகமன்னு வருது. நல்லா வதங்கி அந்த மாய்ஸ்சர் எல்லாம் வெளியில வரட்டும். இன்னும் கொஞ்ச நேரம் வதங்கட்டும்.
தக்காளி நல்லா கொதிக்கிற சவுண்டு கேட்குது. நல்லா குழஞ்சிருச்சு. உப்பு போட்டோன்னா அந்த மாய்ஸ்சர் ஃபுல்லாக வெளில வந்துருச்சு பாருங்க. இதை நம்ம ஆற வச்சு அரைக்க தான் போகிறோம். அதனால நம்ம ரொம்ப மேஷி ஆக்க வேணாம். அந்த மாய்ஸ்சர் மட்டும் இன்னும் கொஞ்சம் குறையட்டும். இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். 2 minutes ஆயிடுச்சு. எப்படி இருக்குன்னு பார்ப்போம். வாட்டர் கண்டென்ட்லாம் நல்லாவே குறைஞ்சிருச்சு. நம்ம ஒரு பவுல் ஃபுல்லாக போட்டோம் பார்த்தீங்களா? இப்போ எவ்வளோ இருக்குது? 1/4 பவுல் கிட்ட தான் வந்திருக்கு. நம்ம கொதிக்கிற சவுண்ட்லேயே தெரியும் அது வாட்டர் கண்டென்ட்டோட இருக்கா இல்லை அது குறைஞ்சிருக்கா அப்படின்ட்டு. அவ்வளோதான். இப்போ நம்ம இதை ஆஃப் பண்ணி ஆற வச்சுக்கலாம். ஆறட்டும். புளியும் தக்காளியும் வதக்கி ஆற வச்சிருந்தோம் இல்லையா, அதெல்லாம் ஒரு பெரிய மிக்ஸி ஜாரில் சேர்த்தாச்சு. இப்போ நம்ம இதை ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடுவோம். இப்போ நம்ம தொக்கு தாளிக்கலாம். ஃபர்ஸ்ட் அடுப்பு ஆன் பண்ணிப்போம். சிம் பண்ணி பெரிய வடைச்சட்டியாக வச்சிட்டேன். சரி, இப்போ வந்து தொக்கு வந்து நமக்கு தெரிக்கும், அதனால பெருசாகவே வச்சுக்கோங்க. நல்ல பாத்திரம் ஹீட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்தா ஆயில சேர்த்துக்கலாம். ஃபுல்லாக சேர்க்கல, 3/4 சேர்த்துட்டேன். ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும். எண்ணெய் காஞ்சிருச்சு. கடுகு சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் கிட்ட சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். அதை லைட்டா வதக்கி விட்டுக்கலாம். இப்ப நம்ம வந்து இடிச்சு வச்சிருந்தோம் இல்லையா பூண்டு, அதை சேர்த்துக்கலாம். நல்ல அரோமா வருது எண்ணெயில அந்த பூண்டு பட்டதும். கொஞ்ச நேரம் நல்லா பொன்னிறமா ஆற வரைக்கும் வதக்கலாம். பொன்னிறமா ஆயிடுச்சு எப்படி தெரியும்னா அதோட ஸ்மெல் மாறும். அதை வச்சு தெரிஞ்சுக்கலாம். நல்லா வறுபட்டுருச்சு. நல்லா சலசலன்னு சவுண்டு கேட்குது பாருங்க. அந்த கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய், பூண்டு எல்லாமே. இப்போ நம்ம மஞ்சத்தூள் சேர்க்கலாம். மஞ்சத்தூள் சேர்த்தாச்சு. எடுத்து வச்சிருந்த 25 கிராம் மிளகாய் தூளை சேர்த்தாச்சு. இது நான் மெஷர் பண்ணி தான் வாங்கி வச்சிருக்கேன். டீஸ்பூன்ல போடுறதா இருந்தா 5 டீஸ்பூன் போடுங்க. இப்ப நம்ம பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். அதையும் கலந்து விட்டுக்கலாம். நம்ம எண்ணெயில மஞ்சத்தூள் மிளகாய்த்தூள்லாம் சேர்க்கும் போது நல்ல கலர் கொடுக்கும். இப்ப நம்ம அரைச்சு வச்சிருந்தோம் இல்லையா அந்த பியூரி, அதை உள்ள சேர்த்துக்கலாம். நல்லா கெட்டியா விழுகுது. சவுண்ட்லயே நமக்கு தெரியும். ஸோ 2 minutes ஆயிடுச்சு. நல்லா கெட்டி தன்மை வந்துருச்சு. இப்போ நம்ம இதில் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் சுகர் சேர்த்துக்குவோம். சுகர் எதுக்காக சேர்க்குறோம்னா ஒரு கிளேசினஸ் கொடுக்கும். அப்புறம் எல்லா நம்ம போட்டிருக்க காரம், புளி எல்லாமே நமக்கு பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். இப்போ நம்ம வந்து வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயத்தூள் அது ஒரு 1/4 டீஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் மிச்சம் வச்சிருந்தோம் இல்லையா ஆயில், அதையும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து கலரி விட்டுக்கலாம். எப்பவுமே நம்ம புளி பொருட்கள் சேர்க்கறதுல சுகர் சேர்த்தோம் அப்படின்னா டேஸ்டும் என்ஹான்ஸ் ஆகும், நல்லா பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிய ஆரம்பிக்குது. எப்படி சொல்றேன்னா அந்த கொதிக்கும் போது சவுண்டு கேக்குது, அந்த எண்ணெய் வெளியில வர்றது. நல்ல கெட்டியும் ஆயிடுச்சு நமக்கு. அவ்வளவுதான், ஆஃப் பண்ணிக்கலாம். தக்காளி சீசன்ல மலிவா கிடைக்கும் போது இந்த ரெசிபியை கண்டிப்பா செஞ்சு பாருங்க. செஞ்சு நல்லா ஒரு ஏர்டைட் பாக்ஸ்லயோ வாட்டர்லயோ ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இது மல்டி பர்பஸா யூஸ் ஆகும். சப்பாத்தி, இட்லி, பூரி, தோசை எது கூட வேணாலும் ஆப்ட் ஆகும். தயிர் சாதத்து கூட ஊறுகாவாகவும் வச்சு சாப்பிடலாம். அவசரத்துக்கு சூடான சாதம் போட்டு கீ போட்டு இந்த பேஸ்ட் போட்டு தக்காளி சாதமாகவும் கிளறி கொடுத்துக்கலாம். இதை கண்டிப்பா செஞ்சு பார்த்துட்டு எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். டாடா, பாய்.